வெயில் மண்டே புழக்குதா, அப்படியே அனலா அடிக்குதா, சுட்டரிக்குதா, வெயில் சுட்டரிக்குதா, உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கா? அது இல்லாமல் பித்தம் தலைக்கேறிடுச்சா? பித்தத்தினால உடம்பு எரிச்சலாக இருக்கா? இது குடிக்கிறதுனால எனக்கு உடல் உஷ்ணம் இல்லை, நல்லா ஜீரணமாகுது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நைட் போனால் நல்லா தூக்கம் வருது. உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எதுவுமே என்னை தாக்கலை. உடம்பு அசதி சோர்வு, டயர்ட்னஸ் வரல, நல்லா உற்சாகமாக இருக்குது. ஒரே டைம் குடிச்சிடக்கூடாது. வெயில் எப்போ வரும்? காலைல ஒரு 10 மணிக்கு மேலே வரும். அப்போ இருந்து ஈவினிங் 3 மணி வரையும் அதிகமாக வெயில் இருக்கு இல்லையா? அப்பப்போ இங்கே பாருங்கள், இப்படி அப்பப்போ தேவைப்படும் போது ஒவ்வொரு குடுக்கா இடைவேளை விட்டு என்ன பண்ணோம், கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் எடுக்கும். அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுக்குதுன்னா இந்த கருவேப்பிலைக்கு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். இதில் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோதனா ஹரிதாஸ். இன்றைக்கி வெயில் காலம் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மே வரப்போகுது. வெயில் மண்டையை சுட்டெரிக்குது அப்படின்றாங்க. உடம்பெல்லாம் அப்படியே அனலாக கொதிக்குதுன்றாங்க. உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குன்றாங்க. பித்தம் தலைக்கேறி பேதளிச்சு போச்சு, பைத்தியமே ஆயிரம் போல இருக்குது, அப்படி இருக்குது ஹீட்டு, மண்டை அப்படி கொலபரேஷன் பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கும் இந்த வெயில் காலத்தில் பைல்ஸ் நிறைய பேருக்கு வரும், அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கும் உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு பானம் சொல்ல போகிறேன். இதுக்கு பெஸ்ட்டு பழைய கஞ்சி தண்ணி. வருஷம் 365 நாள் பழைய கஞ்சி தண்ணி காலை உணவை எடுத்துக்கினாக்க பல்வேறுபட்ட நோய்களை தடுக்கலாம், வராமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பானம் யார் வேணாலும் எடுக்கலாம். அது என்னன்றதை அற்புதமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ கொடுப்பேன். வெயில் மண்டே புழக்குதா, அப்படியே அனலா அடிக்குதா, சுட்டரிக்குதா, வெயில் சுட்டரிக்குதா, உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கா? அது இல்லாமல் பித்தம் தலைக்கேறிடுச்சா? பித்தத்தினால உடம்பு எரிச்சலாக இருக்கா? உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் பைல்ஸே வந்துருச்சு. அதனால் மலவாயெல்லாம் எரிச்சலாக இருக்குது, நமைச்சலாக இருக்குது, வலியாக இருக்குது, ஜீரணம் சரியாக ஆகலை, வெயில் மண்டை புழக்குது, என்ன பண்ணுறதே தெரியல. சில்லுன்னு எதனா போனால் தான் வயிற்றுக்கு இதமாக இருக்குன்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஐஸ்கிரீமு, இந்த குளிர்பானங்கள், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த குளிர்ச்சி தன்மை உடம்புக்கு கிடைக்கும், ஆனால் அது உஷ்ணத்தை ஏற்படுத்தணும்னு எத்தனை பேருக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு தெரியுன்றதே தெரியாது. இயற்கையாகவே உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் இந்த வெயில் தாக்கத்திலிருந்து வரப்போகிற நோய்களை தடுக்கிறதுக்கும் நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது வருஷம் 365 நாளும் காலை உணவாக பழைய இது எடுத்துக்கிறாங்க, பழைய கஞ்சி தண்ணி. சரிங்களா? இப்போ அதெல்லாம் கிடைக்கல சார். நான் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை நான் கம்பெனிக்கு போகிறேன், இல்லை நான் கடைகளுக்கு ஒர்க்கு போகிறேன், இல்லை நான் ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் காவல்துறையில் பணியாற்றுறேன், இல்லை நான் இராணுவத்தில் பணியாற்றுறேன், இல்லை நான் ஆசிரியராக இருக்கேன், இல்லை மற்ற ஏதாவது, இல்லை நான் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறேன். நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, நான் இங்கே பாருங்கள், காலை செஞ்சு வச்சுருக்கேன். தினமும் இதை தான் குடிச்சிட்டுருக்கிறேன். இது குடிக்கிறதுனால எனக்கு உடல் உஷ்ணம் இல்லை, நல்லா ஜீரணமாகுது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நைட் போனால் நல்லா தூக்கம் வருது. உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எதுவுமே என்னை தாக்கலை. உடம்பு அசதி சோர்வு, டயர்ட்னஸ் வரல, நல்லா உற்சாகமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, எனக்கு தேவையான சக்தி கிடைக்குது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது, உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை, அருமையாக இருக்குது. இது என்ன பானம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் என்னென்ன மூலிகை போட்டிருந்தா சொல்கிறேன். ஆஹா, அமிர்தமாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது என்னென்ன மூலிகைன்னு தான் கேட்குறீங்க. வாங்க, அது என்னென்ன மூலிகைன்னு வெளிப்படையாக காமிக்க போகிறேன். நண்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி கிடச்சா நாட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. எனக்கு நாட்டு கொத்தமல்லி கிடச்சிருக்குது, அது வாங்கிக்கோங்க. இல்லைனாக்கா நார்மலாக காய்கறியில் கொத்தமல்லி இருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க. வாங்கி தேவையான அளவு, இப்போது நான் உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் மோருக்கு
சொல்கிறேன். நல்லா மோராக இது மாதிரி நல்லா நாமளே வீட்டில் செஞ்ச மோர் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு அந்த 1/2 லிட்டர் மோரில் இது மாதிரி கொத்தமல்லியே ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து அதுள்ள போட்டுடணும். போட்டு இங்கே கருவேப்பிலை இருக்குது, இந்த கருவேப்பிலையை இப்படி உருவி ஒரு 1/4 கைப்பிடி, இப்படி 1/4 கைப்பிடி எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா அதே மோரில் போட்டுருங்க. போட்டு இஞ்சி, இந்த இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி இதே மோரில் அதையும் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு, இதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த 1/2 லிட்டர் மோரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மோருக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை போட்டு அந்த 1/2 லிட்டர் மோரோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி வடிகட்டி இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை ஃப்ளாஸ்கில் நீங்கள் எங்கே போனாலும் சரி தண்ணி ஊற்றிட்டு போவீங்களா, அந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு 1/2 பாட்டில் இல்லை 3/4 பாட்டில் வர்ற மாதிரி இந்த மோரை ஊற்றி எட்டுன்னு போயிருங்க. 1/2 லிட்டர் மோர். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பச்சையாக 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி, இப்படி 1/2 கைப்பிடி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு ஒரு முட்டை ஒரே டைம் குடிச்சிடக்கூடாது. வெயில் எப்போ வரும்? காலைல ஒரு 10 மணிக்கு மேலே வரும். அப்போ இருந்து ஈவினிங் 3 மணி வரையும் அதிகமாக வெயில் இருக்கு இல்லையா, அப்பப்போ இங்கே பாருங்கள் இப்படி அப்பப்போ தேவைப்படும் போது ஒவ்வொரு குடுக்கா இடைவேளை விட்டு 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 என்ன பண்ணோம், இந்த மசாலா மோரை குடிச்சிட்டு வரணும். இடையில நீங்கள் நார்மல் தண்ணியும் குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயிலினால் ஏற்படுற நோய்கள், பெரும்பாலும் உஷ்ணத்தில் ஏற்படுற நோய்கள் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். அம்மை நோய் வந்துடும், முகப்பரு வந்துடும். பரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகப்பரு உடஞ்சி சீல் மாதிரி வரும், இல்லை தண்ணி மாதிரி ஒழுகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அரிக்கும், அங்கங்கே பொங்கிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இச்சிங் ஏற்படும், கண்ணெல்லாம் எரியும், தலையெல்லாம் எரியும், தலை வலிக்கும் உஷ்ணத்தினால. அதே மாதிரி வயிறெல்லாம் ஒரு மாதிரி பெரட்டும், வயிறு எரிச்சலாக இருக்கும், கை காலெல்லாம் எரியும், அப்படியே அனலாக இருக்கும். ஏதாவது ஒரு ஐஸ் கட்டி மலைக்குள்ளே போய் விழுந்துடலாமா, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உக்காந்துடலாமான்னு ஃபீல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். பெரியவங்க 1/2 லிட்டர் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. சின்னவங்கனாக்கா ஒரு 15 வயசு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு 100 ml 200 ml கொடுத்து அனுப்பிச்சுட்ருங்க. 20 வயசு மேலே இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர். சரிங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சா? வயசு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆனால் நான் சொன்ன அளவு முறை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கொத்தமல்லி அவ்வளோ குளிர்ச்சித்தன்மை உடையது. இன்னொன்று, இது உஷ்ணத்தை சரிப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியை வர வச்சு உடலில் இருக்கிற ரத்தத்தை தூய்மைப்படுத்தி உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, இதுக்கு பேர் ஏன் கருவேப்பிலைன்னு வச்சுன்னா கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் எடுக்கும். அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுக்குதுன்னா இந்த கருவேப்பிலைக்கு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். இதில் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய, அதாவது கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தையே எடுக்குதுன்னா இந்த கருவேப்பிலை வெப்பத்தை எந்த அளவுக்கு, அதாவது உடலுக்கு தேவையில்லாத வெப்பத்தை எடுத்து உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்துன்றதை யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் கருவேப்பிலையே தேவையான அளவு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஒரு சிலர் கேட்பீங்க, ஐயா கூட குறைய நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு. குறைய எடுக்காதீங்க, கூட தேவைனாக்கா அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. இஞ்சியில் அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனை, ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது கேட்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை இஞ்சியை பற்றி பேசிட்டு போகலாம். அதே மாதிரி சோம்பு, நம்ம இன்றைக்கி நிறைய நான்வெஜ் சாப்பிட்டோம்னா, பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம்னா அடுத்து போகும்போது ஸ்வீட் சோம்பு போட்டு போவோம். சாதாரண சோம்பு இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். இதை சாதாரணமாக ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க, தினமும் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உஷ்ணத்தினால் ஏற்பட்ட வியாதிகள் பெரும்பாலும் வருவதை தடுத்துக்கலாம்.
உஷ்ணம் உடலுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம், உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அதனால் இன்னிலிருந்தே நீங்கள் இதை செஞ்சு குடிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது, சைடு எஃபெக்ட் இல்லாதது. சாதாரண மோருக்கு பதிலாக இந்த மூலிகை மோரை குடிங்க. இது ஈவினிங் வரையும் நான் வச்சுப்பேன். இப்படி ஆஃபீஸ் போகிற உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, இல்லை பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் யாருக்கு வேணாலும் இது மாதிரி கொடுத்து அனுப்புங்க. குழந்தைகளுக்கு அளவு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. உஷ்ணமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது குடித்தா சளி பிடிக்கணும்னு யாரும் நினச்சிட வேண்டாம். சளி பிடிக்காது, சரிங்களா? அதுக்கு தான் இஞ்சியெல்லாம் சேர்த்துறோம், சோம்பெல்லாம் சேர்த்துறோம். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்து பயனடைட்டோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எப்போக்கப்பவுமே யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. ஒரே ஒருத்தர் மட்டும் சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சி உடம்பு உள்ளவங்க மட்டும் இதை எடுக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க. எடுத்து சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.